அமெரிக்க நாட்டின் அதிபராக வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி 20 அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த பதவியேற்புக்கு பின் விழா முடிந்த சில நிமிடங்களில் நடக்கப்போகும் சம்பவம் ஒன்றை உலகமே உற்று நோக்கியுள்ளது. அது வேறு ஒன்றுமில்லை, அதிபரின் கைகளில் வழங்கப்படும் அணு ஆயுத பவர்தான். நான் பெரிய பட்டனை அழுத்தினால் அணு ஆயுத தாக்குதல் நடக்கும் என்று ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னிடம் சவால் விட்டது நினைவிருக்கா? அந்த ஆயுதம்தான் அணு ஆயுத தாக்குதலை நடத்த அமெரிக்காவில் இதன் அதிபர் தான் உத்தரவிட முடியும். அதாவது, ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த வேண்டுமென்றால் அமெரிக்க அதிபர் உத்தரவிட முடியும். இதற்கு அதிபருடன் இருக்கும் 2 விஷயங்கள் தான், புட்பால் மற்றும் பிஸ்கட். அணு ஆயுத புட்பால் என்பது அமெரிக்க அதிபரிடம் இருக்கும் ஒரு கருப்பு நிற பெரிய சூட்கேஸ் ஆகும். அதை அதிபருடன் எப்போதும் இருக்கும் ஒரு ராணுவ உயர் அதிகாரி வைத்திருப்பார். 20 கிலோ எடை கொண்ட அந்த சூட்கேஸ் மூலம் அணு ஆயுத தாக்குதலை எங்கிருந்து வேண்டுமானாலும் நடத்த உத்தரவிட முடியும். ஆனால் இதில் தாக்குதலை நடத்துவதற்கான சிவப்பு நிற பட்டன் எல்லாம் இருக்காது. இந்த புட்பால் செயல்படும் விதம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த விரும்பினால் இந்த புட்பாலை திறந்து அமெரிக்க அதிபர் அணு ஆயுத தாக்குதல் நடத்த உத்தரவிடலாம். இந்த உத்தரவு ராணுவ கட்டுப்பாட்டு அறைக்கு செல்லும். ராணுவ கட்டுப்பாடு அறையில் இந்த உத்தரவை சோதனை செய்துவிட்டு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும். இந்த உத்தரவு புட்பாலில் இருந்து ராணுவ கட்டுப்பாட்டு அறைக்கு எப்படி செல்லும் என்பது மட்டும் ராணுவ ரகசியமாக உள்ளது. அதேபோல இந்த உத்தரவு எப்படி கொடுக்கப்படும் என்பது குறித்து நிறைய உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் உள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த புட்பால் மூலம் அதிபர் அணு ஆயுத தாக்குதலை உத்தரவிட வேண்டும் என்றால் அதற்கு அவர் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டும். இந்த பாஸ்வேர்டு அதிபர் பைடனிடம் தற்போது உள்ளது. சீக்ரெட் கார்டு போன்ற கண்ணாடி அட்டையில் இந்த பாஸ்வேர்டு இருக்கும். இந்த கண்ணாடியை உடைத்தால் உள்ளே பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை கொடுத்தால் தான் அதிபர் உத்தரவை உறுதி செய்வது ராணுவ கட்டுப்பாட்டு மையம் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தும். இந்த பாஸ்வேர்டு அடங்கிய அட்டைக்கு பெயர்தான் பிஸ்கட் என கூறப்படுகிறது. இந்த பிஸ்கெட்டும் புட்பாலும் தான் அமெரிக்க பாதுகாப்பை உறுதி செய்யும். ஒரு அதிபர் விபத்தில் இறந்து விடுகிறார் என்றால் உடனே அவரின் பிஸ்கெட் பாஸ்வேர்டு டீஆக்டிவேட் செய்யப்பட்டு துணை அதிபரின் பாஸ்வேர்டு ஆக்டிவேட் செய்யப்படும். இருவரும் ஒன்றாக விபத்தில் இருந்தால் காங்கிரஸ் அவையின் ஸ்பீக்கரின் பாஸ்வேர்டு ஆக்டிவேட் செய்யப்படும். ஆனால் இவர்கள் மூவரும் இறந்து போனாலும் கூட அமெரிக்காவில் இருக்கும் டெசிக்னேட்டட் சர்வைவர் எனப்படும் அதிபர் பொறுப்பை ஏற்க தகுதியான அடுத்த கட்ட உயர் அதிகாரியிடம் பெரும்பாலும் மூத்த அமைச்சர்கள் இந்த பிஸ்கெட் மற்றும் புட்பால் கொடுக்கப்படும். ஆகவே ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 புட்பால் எப்போதும் தயாராக இருக்கும். பொதுவாக ஒரு அதிபரின் ஆட்சி முடிந்து புதிய அதிபர் பதவி ஏற்கும் போது பழைய அதிபரின் கண் முன்னே புதிய அதிபரிடம் இந்த புட்பால் கொடுக்கப்படும். அதே போல புதிய அதிபரின் பிஸ்கெட் கொடுக்கப்பட்டு அதில் புதிய பாஸ்வேர்டு கொடுக்கப்படும். பதவியேற்பு விழாவின் ஒரு பகுதியாக இது நடக்கும். முன்னதாக முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி சுடப்பட்ட போது இந்த பிஸ்கெட் பாஸ்வேர்டு காணாமல் போனது. அதேபோல பில் கிளின்டன் தனது பாஸ்வேர்டு பிஸ்கெட்டை பல மாதங்களாக தொலைத்துவிட்டு தேடியதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து விரைவில் ஜனவரி 20 பதவியேற்பு உறுதி செய்யப்படும். அன்று அவரிடம் அணு ஆயுத புட்பால் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்படும்.